ஹாய், இன்றைக்கி ஆட்ஜெரி குக்கிங் சேனலில் குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 3 சேர்த்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் காலையில் ஒரு 8 மணி போல் இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுட்டு இப்போ நான் கிரைண்டரில் போடும்போது மதியானம் மணி 12 மணிக்கு நான் கிரைண்டரில் போட்டுட்ருக்கேன். நான் 1 கப்பு அளவு காமிச்சேன்ல, அதே கப்பில் தான் சர்க்கரையும் அளந்துக்கிற போகிறேன். நீங்களும் அது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா 1 டம்ளர், இல்லை ஒரு கிண்ணம் எடுத்திங்கன்னா அந்த கிண்ணம், எதில் அளவு எடுக்கிறோமோ அதே அளவு நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் சில பேர் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஆட்டுவாங்க, எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. ஒரே 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் போட்டிருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, கரெக்டாக 1/4 கப்பு உளுந்து, ஒரே 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். இதுதான் ஊற போட்டு நான் ஆட்டிக்கிட்டு இருக்கிற அளவு. நான் சொல்கிற அளவு, நான் சொல்கிற டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் நீங்களும் செய்யலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிட்டேன். இது என்ன காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காயில் மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு உள்ளே அந்த கருப்பாக அந்த விதை இருக்கும்ல, அதை மட்டும்தான் எடுத்து மாவு ஆட்டும் போது அதோடையே சேர்த்து போட்டோம்னா அது நல்லா உங்களுக்கு ஆட்டி வந்துடும். அந்த ஏலக்காய் போட்டவுடனே அந்த மாவோடு சேர்ந்து ஆட்டும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க. அந்த ஏலக்காய் மேலே அந்த தோல் எடுக்கிறோம்ல, அந்த தோலை உடனே தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டாம். அதை நம்ம டீ போடுறோம்ல, டெய்லி காலையிலையும் சாயந்தரம் நம்ம வீட்டில் டீ குடிக்கிறோம்ல, அந்த டீ தூளில் போட்டு வச்சுக்கோங்க. வாசமாக இருக்கும்ல, அதனால் அந்த குப்பையில் போட வேண்டாம். மாவு தண்ணியை ஒரு கப்பில் வச்சுருந்தாலும் சரி, கிண்ணத்தில் வச்சுருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஊற்றாதீங்க. கிரைண்டரில் மாவு ஆட்டும் போது, பணியாரத்துக்கு ஆட்டும் போது சில பேர் அப்படியே ஊற்றி ஆட்டுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க. இப்போ நான் கையில் எடுத்து எப்படி டிராப்ஸ் மாதிரி விட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் விட்டு ஆட்டணும். தண்ணியை ஊற்றிட மட்டும் செய்யாதீங்க. மாவு ரொம்ப நைஸாக ஆட்டாதீங்க, ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது. நான் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, அதாவது லேசாக அந்த கையில் ஒரு லேசாக குருணை மாதிரி தெரியணும், அவ்வளோதான். ரொம்ப நைஸாலாம் ஆட்டாதீங்க. அப்போ தான் நம்ம அந்த பணியாரம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நான் போட்டிருந்தேன். எனக்கு தேவையான அளவு, பணியாரத்துக்கு தேவையான அளவு நல்லா பக்குவமாக மாவு ஆட்டிருச்சு. அதை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாவு ஆட்டுறோம்ல, நம்ம இட்லி மாவுலாம் ஆட்டும் போது கடைசியில் என்ன செய்வோம், அந்த கிரைண்டரில் வெறும் அந்த தண்ணியை ஊற்றி அந்த கிரைண்டரில் இருக்கிற மாவெல்லாம் கழுவி நம்ம மாவோடு சேர்த்துக்கிடுவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம கப்பு அளவு மெஷர்மெண்ட்டு சொன்னேன்ல, அதில் 3/4 கப்பு அளவு நான் இந்த வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது தண்ணி எதுக்கு ஊற்றுறதுன்னா, அந்த வெல்லம் கரைகிறதுக்காக மட்டும்தான். அது கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கரைச்சி நம்ம வடிகட்ட போகிறோம், அதுக்காக மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைகிறதுக்கு மட்டும்தான். அதனால் அந்த மாதிரி ஊற்றி நல்லா கட்டியெல்லாம் கொதித்த உடனே தன்னால் அந்த கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சிரும். பார்த்திங்களா எப்படி கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா, நல்லா கரைஞ்சிருச்சா. இப்போ அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு எடுத்து அந்த மாவில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. வடிகட்டாமல் சேர்த்துறாதீங்க. நம்ம கரைக்கிறதே அந்த மண் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஊற்றிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கரைக்கிறோம். அதனால் அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க.
வடிகட்டும் போது அதில் ஃபில்டரில் எவ்வளவு மண் இருக்குது பாருங்கள், அவ்வளவும் அந்த சர்க்கரையில் இருந்தது. கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சர்க்கரை கலர் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் ஃபில்டரில். இதெல்லாம் நம்ம அப்படியே வடிகட்டாமல் சேர்த்து போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு, பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனமாக, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக நிதானமாக செஞ்சோம்னா நம்ம வீட்டிலையே சூப்பரான டிஷ்ஷஸ் ரெடி பண்ணலாம். தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் தேவைன்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பை கூட நம்ம போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, தேங்காய் அதெல்லாம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். அந்த ஏலக்காய் போட்டு ஆட்டினது, இந்த சர்க்கரை பாகு, இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பணியாரம் செஞ்சு நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. கடையில் என்னங்க, நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட டேஸ்ட்டு. நான் சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மாவு ஆட்டுறதுல ஒரு பக்குவம் இருக்குது. நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் பிள்ளை, அரிசி ஒரு டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா அந்த உளுந்து கரெக்டான அளவு ஊற வைங்க. 1/4 டம்ளர் போதும், அதுக்கு மேலெல்லாம் வேணாம், தேவைப்படாது. 1/4 டம்ளர் கரெக்டான அளவுகளில் ஊற வச்சு அதை கரெக்டான பக்குவத்தில் ஆட்டி அந்த மாவு எடுக்கிறோம்ல, அதுலேயும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியை சில பேர் ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப தண்ணியாயிரும். நம்ம சர்க்கரை பாகு வேறு நம்ம ஊற்றுறோம்ல, அதனால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியே சும்மா லேசாக ட்ராப்பு விட்டு நல்லா ஆட்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க. கிரைண்டரை கழுவி கீழே ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை இதோடு சேர்த்து மாவோடு சேர்த்து ஊற்றாதீங்க. நான் இப்போ மதியானம் 12:30 மணிக்கு கிரைண்டர் போட்டு ஆட்டினேன். 1 மணிக்கு முடித்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நைட்டு இது செய்கிறப்போ மணி 7 மணி, அந்த அளவு போதும் எனக்கு. நைட்டு தேவைப்பட்டதுனால தான் நான் காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு இப்படி செய்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் லேசாக பாருங்கள், ஒரு ட்ராப்பு தான் நெய் ஊற்றுறேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி செஞ்சுக்கலாம். இல்லை வெறும் நெய் மட்டும் நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காகத்தான் இப்போ நெய்யும் சேர்த்து நான் ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு நெய் மட்டும் எனக்கு தித்திப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் மட்டும் நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் மாவு இந்த சட்டியில் ஊற்றும் போது அதோட பக்குவம் உங்களுக்கு தெரியுதா? அந்த ரிப்பன் மாதிரி அப்படி மடிஞ்சு விழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம மாவு ஆட்டி எடுக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். அப்படி மடிஞ்சு விழுகணும். ஊற்றினோன்னு அப்படி கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றினோன்னு அப்படியே விழுகக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் அப்படியே விழுகும்ல, அந்த மாதிரி விழுகாமல் அந்த பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் நான் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி மடிஞ்சு இப்படி விழுகும் ரிப்பன் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சாஃப்டான பணியாரம் நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். சில பேர் சொல்கிறாங்க, கடையில் எப்படி இவ்வளோ சாஃப்டாக செய்கிறாங்க, நான் வீட்டில் செஞ்சால் எனக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரமாட்டேது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. இந்த பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும் போது தான் சாஃப்டாக இருக்கும், ஆறிடுச்சுன்னா ஹார்டாயிரும் அப்படிலாம் கிடையாது. ஆறின பிறகுமே இதே சாஃப்டாக அப்படியே இருக்கும். நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கோமா, நல்லா இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. சில பேர் கிஸ்மஸ் பழம் போடுவாங்க, அது உங்களுடைய விருப்பம். எப்படினாலும் நீங்கள் நெய்யில் வறுத்து போடலாம், இல்லை சும்மாவே போட்டு கூட நம்ம இந்த மாதிரி, ஏன்னா இதில் வெந்துடும். நம்ம மாவோடு சேர்த்து போட்டு செய்யும் போது நமக்கு வெந்துடும். இந்த மாதிரி ஊற்றி என்கிட்ட நான்ஸ்டிக்கு குழிப்பணியாரம் அந்த சட்டி தான் இருக்குது. நான் முந்தி எங்கள் அம்மாவோடது கல் சட்டி வச்சுருந்தேன். அது ரொம்ப வருஷமாக பழகினதுனால அது கீறல் விழுந்துருச்சு. அதனால் இந்த நான்ஸ்டிக் வாங்கினேன். இது கூட நல்லா தான் இருக்குது. நான் இது தான் இப்போது சமீபத்தில் ரொம்ப நாளாக இது தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை எண்ணெயாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இது எண்ணெயாக இருக்குது, எப்படி இதை க்ளீன் பண்ணுறது, அந்த பிசுபிசுப்பாக இருக்கே, நம்ம அடுத்து இதே இந்த பிசுபிசுப்போடு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க.
இதில் நான் இந்த கல் ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ளீனாக இருந்திருக்கும். அதில் எந்த பிசுபிசுப்புமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பணியாரம் ஊற்றுறேன்ல, ஊற்றி முடிச்சுட்டு சட்டி நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா பொறுமையாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ சட்டி வந்து க்ளீன் ஆயிரும். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நம்ம எண்ணெய்கள் இந்த மாதிரி செய்கிற சட்டிகள் வந்து அடிக்கடி தண்ணியில் பழங்கிக்கிட்டே கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா நம்ம க்ளீனாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சிட்டு, அதுலேயும் நமக்கு திருப்தி இல்லையா, டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஒரு நல்ல கிளாத்து வச்சு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு நல்லா 2 கவர் போட்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன், நல்லா 2 கவர் போட்டு அதை பேக் பண்ணி நல்லா சுற்றி பேக் பண்ணி வச்சுருவேன். அடுத்து எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் மறுபடியும் எடுப்பேன். க்ளீனாக இருக்கும், ஸ்மெல்லு இருக்காது. அந்த எண்ணெய் சிக்கு வாடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லு இருக்காது, நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆனால் என்னோடய சட்டி வந்து எவ்வளோ புகை வருது பார்த்திங்களா. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. அப்படி இருந்தும் அது வந்து சீக்கிரம் ரொம்ப ஹீட் ஆயிடுது. என்னோடய சட்டி மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை நான்ஸ்டிக்கில் இப்படி தான் இருக்குமா, எனக்கு அது தெரியல. ஏன்னா நான் இரும்பு சட்டி நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஆசை இரும்பு சட்டியில் வாங்கி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இது இருக்கும் போது அதையும் வாங்கி வச்சு அது ஒரு மூலையில் கிடக்கும்ல, இடத்த அடைச்சிட்டு தானே இருக்கும். அதனால தான் நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். நீங்கள் வந்து கடையில் மேக்ஸிமம் வாங்கி செய்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து 2வது சட்டி உங்களுக்காக தான் நான் ஊற்றி காட்டுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனேன், அதுக்கப்புறம் இப்போ நெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கவனமாக செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றும் போது என்னோடய கையில் அந்த சட்டி வந்து லேசாக தான் பட்டுச்சு, அதுவே பொத்து போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இது நான்ஸ்டிக்னாலும் ஹீட்டு ரொம்ப இருக்கும், இரும்பு சட்டி அளவுக்கு சூடு ரொம்ப ஏறும். எனக்கு உடனே விரலில் வந்து லேசாக பட்டுச்சு. நெய் ஊற்றும் போது அந்த சட்டி வந்து லேசாக தான் என்னோடய விரலில் பட்டுச்சு. அது உடனே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, பார்த்தா அந்த இடம் பொத்து போயிடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. நம்ம எண்ணெயில் வேலை பார்க்குறப்போ, இந்த மாதிரி சட்டிகள் நல்ல ஹீட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி இதில் இது பண்ணுறப்பெல்லாம், குக்கர் வைக்கிறப்ப நிறையா தடவை குக்கர்லாம் நம்ம கையில் சூடுபட்டுருக்குது. கவனமாக பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ஏன்னா பகலில் வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் நம்ம நைட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக அந்த கலர் பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குதா. இந்த மாதிரி நல்ல கலர் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டு வேக வைங்க. ஏன்னா சில நேரம் வந்து கலர் லைட் கலராக இருக்கும்போது உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். எனக்கு அந்த நடுவில் இருக்கிற அந்த 3 குழியில் இருக்கிறது மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை எடுத்துகிட்டு இங்கிட்ட உள்ளதை எடுத்து அந்த பக்கம் மாற்றி வச்சு நான் எடுக்கிறேன். சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு பொறுமையாக நான் செய்கிற என்னென்ன பக்குவத்தில் செய்வனோ அது எல்லா டிப்ஸோடையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பக்குவம் இருக்குது. அதை நிதானமாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான குழிப்பணியாரம் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.